விளையாடி வேடுவர் குலமகனே வருகிறார். தமிழ் சொல்லார்த்த முறையான உயிர் குழந்தவரையும் வருகிறார். பறவைகளில் கரல் போல நல்லா ஏற்றுவீங்க. ஆக பறவைகளில் கரல் போல, விலங்குகளில் சிங்கம் போல, பாம்புகளில் அலங்கன் போல விளங்குபவரையும் வருக வருக. ஆயுதங்களில் வஜ்ராயுதம் போல, தேவர்களின் திறனை போல, சேனாதிபதிகளின் முன்னணி போல தோற்றமளிப்பவரையும் வருக வருக. இந்த குறிச்சில வேந்தராகிய நம்பியின் வளர்ப்பு பதவி நாங்கள் தாங்கள் மாநிலத்தினர்களாக தெரிவித்தார்கள். கட்டுக்காவல் வந்து காவல் இருக்கின்றோம். நீங்க தேடி வந்த மான அண்ணன் மகள, தோழி பெண்ணு மகள, நானும் கூட மகள இருந்தாலும் நம்ம மான எப்பேர் விடமானுங்க. தேடி வந்தீங்களா, ரெட்டி வந்தீங்களா, பிடிக்க வந்தீங்களா, அல்லது துரத்தி வந்தீங்களா? மான என்ன மானு, அது எப்பேற்பட்ட மானு, அது எப்படிலாம் பிடிக்க வருகின்ற விஷயத்த கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க வாங்க. முப்பாலும் பாழாய் முடிவில் ஒரு சூரியமாய் அப்பாலுக்கு அப்பாலாய் ஆடியதை போற்றி துதித்து காவல் என்னும் கடமையை கட்டுக்காவலோடு செய்து விடும் தலைவர்களே, வரவேற்புக்கு நன்றி. எனது தாய் மாமன் எனக்கு பரிசாக கொடுத்தது 2ங்க. சரிங்க. அந்த 2 குட்டியில அழகான குட்டி, பொன்மான் குட்டி எனது மாமன் நான் செய்த வேலைக்காக பரிசா கொடுத்தார்கள். சரி. அந்த மூத்த குட்டியை பிடித்த எனக்கு இந்த இளைய குட்டியை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு காலம் தோன்றியது, எண்ணம் தோன்றியது. அதனால் காலத்தை எதிர்பார்த்தேன், காலமும் கழிந்தது. மாடை பிடிக்க போனேன், அங்க இருந்து இங்க வந்துருச்சு. உடனே பிடிக்கலான்னு போனேன், திரைத்துறைகளை உங்க அண்ணன் வந்து இடத்தை தடுத்துட்டாரு. ஏங்க தடுத்துறீங்கன்னு கேட்டேன். இடத்துக்கு தலைமை உங்களை கேட்டு பிடிக்கலான்னு சொன்னாரு. ஆகையால நீங்களும் எதிர்பாராத விதமாக வந்து விட்டீர்கள். ஆகையால எந்த மாடாக இருக்கும் என்பதை ஆராய்ந்து அறிந்து இந்த மாடுதான் என்பதை உணர்ந்து எனது மாடு எனக்கு கிடைக்க ஒத்துழைப்பு செய்தால் மான் கிடைத்த மகிழ்ச்சி எனக்கு மறுக்காமல் நீங்கள் செய்த ஒத்துழைப்புக்கு மன நிறைவும் உங்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு எனது மாடு எப்படி வந்தது பெருமை சொல்லுங்க, சிறப்பா சொல்லுங்க. உள்ளம் கவர்ந்த அதை மெல்ல பிடித்து கை கொள்ள அதை மெல்ல பிடித்து கை கொள்ளவே வந்தேன்.
அடிவாரமா தெரியுமா? அன்பான மான், அழகமான மான், பண்பான மான், பக்குவமான மான், என் பாசத்துக்கு ஏற்ற மான். பார்த்த உடனே பிடிக்கலாம் நினைச்சேன். ஏன்னா நேரத்தையும் காலத்தையும் அனுசரிக்கிற நோக்கத்தோடு வந்துட்டு திரைப்படத்துக்குள்ள உள்ள நினைச்சு என்ன சொல்றீங்க? நேரத்தையும் காலத்தையும் அனுசரிச்சு போக வேண்டியதானே. நேரம் வரல இல்ல. மான் எங்க இருக்கு? மான் இங்கதாங்க இருக்கு. எங்க இருக்கு? உள்ள இருக்கு. உள்ள இருக்கு. ஆமா உள்ள. போய் பாத்து வாங்க. போய் பாத்து வாங்க. இடத்துக்கு தலைவி நீங்க. தலைவி தான் சொல்றேன், போய் பாத்து வாங்க. என்னம்மா இவ்வளவு ஏங்க மானிங்க எல்லாம் இருக்கு, உள்ள இருக்குன்றீங்க, போய் பாத்துட்டு வாங்க. நான் அனுமதி தரேன், உள்ள போய் பாத்து வாங்க போங்க. உள்ள வேணா மேடு எங்க இருக்கு, பல்ல எங்க இருக்குன்னு இடம் உங்களுக்கு தானே தெரியும். கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாதா? பக்குவம் தெரியும்ல, இடத்துக்கான தன்மை தெரியும்ல. பக்குவம் விடாதானா? இந்த ஏன்னா பக்குவம் விடாதானா? இந்த இடத்துக்கு உண்டான பக்குவம் உங்களுக்கு தான் தெரியும். அப்படியா? எங்க மேடு இருக்கு, எங்க பல்ல இருக்கு. போய் பார்த்தாலே தெரியும் மேடு எங்க இருக்கு, பல்ல எங்க இருக்குன்னு. ஆமா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். மான்குட்டிங்க எல்லாம் இருக்கா? மான்குட்டி இருக்கா? ஆமா. மான்குட்டி இல்ல. இல்லப்பா. மான் இல்ல. இல்லன்னா நல்லாவா இருக்கு? இல்லல. எப்படி இருக்கு தெரியுமா? அங்க இல்லாத பொருள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது எப்படி அழகா இருக்கு தெரியுமா? இதுக்கு மாதிரி ஒரு இது. அது நாயோட ஆசை பியோட வரும். இல்லங்க, இந்த கொம்பு இருக்கு பாருங்க. இல்லங்க. இந்த கொம்பு மாதிரி மான் குட்டிங்க தான் இருக்கு. நீங்க மான் தேடி வந்திருக்கீங்க. ஆமா. எப்படி மானை பிடிச்சிருக்கீங்களா? ஏங்க காட்டுங்க, பிடிக்கத்தானே தயாரா இருக்கேன். திறமையை காட்டுங்க. என்னுடைய திறமை பாருங்க. திறமை ஏன்னா சொல்லுவாங்க, திறமை இருக்கும்போது தன்மானம் வேணும், வீரம் இருக்கும்போது விவேகம் வேணும், எல்லாம் சரியா இருக்கணும். உங்களால திறமை இருக்க மானை பிடிக்கிறதுக்கு அதுதான் சொல்ல. நீங்க காட்டுனா உங்களோட வேலைய செய்ய சொன்னாதான் செஞ்சு சொல்ல முடியும். செஞ்சதுக்கு பிறகு சொல்ல முடியும். காட்டுங்க பிடிக்கிறேன்னா என்ன நாலு காட்டுங்க பிடிக்கிறேன் பிடிக்கிறேன் மாடை காட்டுங்கன்னு சொல்ல வரேன். நீயே அவசரப்படுறப்பா. உனக்கு போதுங்கிற அளவுக்கு நான் பிடிச்சிட்டாரு, நிறைய பிடிச்சிட்டாரு, கொண்டுட்டு போயிட்டே இருப்பான். கண்ட மாடையெல்லாம் பிடிக்க முடியும் இல்ல. பிடிச்சு போ, காட்டுறேன் பிடிக்கிறேன் பிடி. எதப்பா பிடிக்க போறேன்? இதைத்தாங்க பிடிக்கிறேன். முடியல. எத்தனை முடி இருக்கு தெரியுமா? எத்தனை முடி இருக்கு? உடம்பு புடி இருக்கு, கொட்டாச்சி முடி, குரங்கு முடி. குரங்கு முடினா என்ன தெரியுமா? சொல்லுங்க. கொட்டாச்சி முடினா என்ன தெரியுமா? சொல்லுங்க. உடம்பு எல்லாம் சொல்லுங்க. என்ன உடம்பு புடி என்பது பிடிச்சா அப்படியே விளையாடாது பாருங்க. சரியா முத பிடிக்கிற ஆளப்பாரு, ஆளம் ஜெயிச்சு ஆளப்பாரு எனக்கு சரியா முத. ஏங்க யாரு மானை பிடிச்சிட்டு வராங்க? ஏங்க மானை பிடிக்க லாயக்கே கிடையாது. ஏங்க ஆளப்பாரு ஆள முடியும். என்னுடைய வேலையை செய்ய முடியும். நாம அவர் செஞ்சிட்டாலும் அப்படி சொல்லாதீங்க. எங்க தலைவனா இருக்காரு. ஏங்க உங்க இடத்துக்கு வந்ததுனால நீங்க எதை வேணாலும் பேசலாம். நான் தான் சொல்றேங்க, என்னுடைய வேலையை செய்ய விட்டு பாருங்க. என்னுடைய வேலையை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என் கூட வந்துருவீங்க. அவ்வளவு தெரியா செய்வேன். வேலை நல்லா செய்வேன்றீங்க, அப்படித்தானே? உங்களுக்கு நான் வேலை கொடுக்கவா? சொல்லுங்க. வேலை வேண்டானே. வேட்டையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, சொல்லுங்க. எல்லாம் தெரியுமா? வேட்டையோட தன்மை, அதாவது வேட்டையோட தன்மை என்ன, வேட்டையோட தத்துவம் என்ன, வேட்டையோட தர்மம் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. வேலையை பார்க்க விடுங்க. வேட்டையோட தன்மை என்ன? கொண்டு வா அல்லது கொண்டு வா. வேட்டை போனா கொண்டு வரணும் அல்லது கொண்டு வரணும், ஏதோ ஒண்ணு வரணும். சரி. அது போல நோய்வாய்ப்பட்ட மிருகத்தை அடையக்கூடாது, புணர்ச்சியோட இருக்கிற மிருகத்தை அடிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. சொல்லிருக்காங்களா? இது என்ன வேட்டையோட தன்மையா, தர்மமா, தத்துவமா? தர்மம், தத்துவம் தான். ஒரு காரணம் இருக்கு. வேட்டையோட தன்மைன்னா என்ன தெரியுமா? தன்மை என்ன? வேட்டையோட தன்மை, வேட்டை வந்து எத்தனை வகையான வேட்டை முதல்ல இருக்கு. வேட்டையில எத்தனை வகையான வேட்டை? பல வகையான வேட்டை இருக்கு. வளைய வச்சு பிடிக்கலாம், பள்ளம் தோண்டி பிடிக்கலாம், கணையால அடிச்சு பிடிக்கலாம், கண்ணி வச்சு பிடிக்கலாம். வலை வரிச்சிருக்கலாம்ல? ஆமா. வலை வரிச்சிருக்கலாம்ல? ஆமா, வரிச்சிருக்கலாம். வலை
வேண்டியதானயா? ஏங்க விளைய வச்சுக்கிட்டு நான் சொல்றேன்ல, மத்த மாடு மாதிரி அன்பால அடிச்சு பிடிக்க முடியல, காயம் பட்டுரும். பள்ளம் தோண்டி பிடிச்சோம்னா கால்ல ஏதாவது விழுந்து காயம் பட்டுரும். குறுக்குல விழுந்துரும். அன்பால அணைச்சு பிடிக்கணும். அன்பால ஆமாங்க. அணைக்கிறாரு, அணைக்கிற ஆளை பாருங்க. உங்க அணைப்பு உங்க நினைப்பெல்லாம் பொழப்ப கெடுத்துருவாரு. எந்த பொழப்புமே கெடுக்கும்னு நினைச்சோம்னா இந்த வேலையை விளங்காதுங்க. வாய் முத ஆம்பளை இப்படி பேச்சு பேசவே கூடாது தெரியுமா? பெண்கள் ஒரு பேச்சில் ஆம்பளை இப்படி பேச்சு பேசினாலும் அட்டை தடுத்துறியா தெரியுமா? இல்லங்க, பொம்பளை பேசினால சரித்திரம் சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க. இல்ல எங்க சொன்னாங்க? பெண் ஒருவர் பேச்சில் பெரும் பூமி தான அகரம் இருக்காங்க. ஒரு ஆணுக்கு பெண்ணு பிள்ளை, ஒரு ஆணுக்கு பின்னால பெண்ணுதான் இருக்கா இதுலயுமே. நீங்க ஏங்க ரொம்ப அதிகமா பேசக்கூடாது. கேளுங்க, என்கிட்ட பேசும்போது ரொம்ப அடங்கி போகணும். எப்படி வச்சுக்கோங்க, இதெல்லாம் கட்டுக்கிட்டு அடங்கி பிடிக்கிறாரு. உங்க இடத்துக்குள்ள வந்துட்டே அப்படிங்கிறதுக்காக நீங்க எதை சொன்னாலும் கெடுக்க போகணுங்கிறது யார் இடம்? யாருக்கு சொந்தம்? போல இல்ல கேக்குறேன். இந்த இடம் யாருக்கு சொந்தம்? இந்த இடம் உங்க இறைவனால் படைக்கப்பட்ட எல்லாரும் எல்லாமே வந்து இறைவனுக்கு தான் சொந்தம். அப்ப எல்லாரும் வந்தோம்னா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போலாமே. ஏன் இந்த குட்டியை பிடிச்சிட்டு நீ மாலை பிடிக்க மாட்டே? கேள்வி மாடு இருக்காரு. ஏங்க பார்த்த உடனே மாடு இருக்கா? சொல்லுங்க, மாடு இருக்கா? மாடு இருக்கான்னு கேட்டேன். அட சொல்லுங்கயா. அந்த ஆட்டா சொல்லுங்க. இல்லையா மாநில போயிட்டா பாத்தா இந்த பாதை எப்படி பாருங்க. எந்த பாதை எப்படி பஸ் வருங்க. அங்க ஒரு டாட்டா காமிக்கிறாங்க. மாடு இல்ல. அக்கா சொல்லுது அங்க இருந்து மாடு இல்ல. பாப்பா இன்னும் பாதை பொடிநடியா அப்படியே போயிருப்பா. ஊரை பார்த்து மாடு இல்லப்பா. பாப்பா வேலை இருக்கு, சேலை இருக்கு. மணி 5:30 மணி ஆச்சு. சரி, வேலை இருக்கு, முக்கியமான வேலை. வேலை ஏதாவது கடவுளை பாத்தீங்க உண்டே அப்படிமா. என்ன பண்ண இழுச்சுக்கிட்டே இருக்காரு ஒரு மாதிரி. பண்ணை இழுச்சுக்கிட்டு சொந்த குட்டி சொந்தமானதுனால யார் யாரால சொந்த குட்டி வீடு. ஆமா, ஆடுல போகட்டுறாரு. எப்படி போவீங்க? பிரச்சனை பண்ணிக்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்க? மாடுன்றீங்கல்ல, நான் கேக்குறேன். சொல்லுங்க, மாடை பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியுமா சொல்றீங்க? மாடை தெரியாம இருக்க சொல்லுங்க. தெரியுமானா தெரியும். சாப்பிட்டேன். என் மாடை பத்தி தெரியாம இருக்கும். தெரியும், சொல்லுங்க. மாடை பத்தி தெரியுமா? வேட்டையை பத்தி தெரியுமா? தெரியும். ஆனா வேட்டை பல வேட்டை ஆடுறாங்க. பார்த்தா தெரியுங்க. சரி, மாடை பத்தி தெரியுது, வேட்டையை பத்தி தெரியுது. மாடுக்குரிய அங்கலத்தை நிறைய ஒழுக்கமா சொல்லிட்டு சொல்லிட்டா சொல்லுங்க மாட்டேன். சொல்லிட்டா கொடுத்துடணும். நான் ஏன் அப்படி கேட்கிறேன் தெரியுமா? அடையாளம் வேணும். எனக்கு அடையாளம் வேணும். பள்ளி எப்போ அடையாளம் கேட்குதோ அடையாளம் வேணும். கண்டிப்பா சொல்லிட்டாரு. சொல்லியிருக்காரு. நான் ஏன் அப்படி கேட்கிறேன் தெரியுமா? நான் இருக்கக்கூடிய வந்து எத்தனையோ மான்கள் வந்து போயிட்டு இருக்கு. உங்க மான் எந்த மான் சொல்ல தர புடிச்சு கொடுக்குற சௌரியமா இருக்கும். அதனால அடையாளத்தை சொல்லுங்க பாக்கலாம். நீங்க பார்த்தவொடனே புடிச்சு கொடுத்துருவீங்க, ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. ஆமா, என்ன சொல்லுங்க பாப்போம். காயாத கானகத்தே
மேயாதம்மா இது மேயாதமா பெண்கள் தாய்மாரையெல்லாம் இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தீங்க இந்த முருகனை வள்ளி மாலை மாத்திரல பாத்துட்டு போங்க சார். பாய கீழே போட்டுட்டான் சுருட்டுறது மாதிரி வாத்தாங்க வாத்த முன்னாடி வாங்கத்தான் முருகனை வள்ளி மாலை மாத்திர ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க வாங்கத்தான் முன்னாடி வாங்கத்தான் வாங்கத்தான் வாங்க. சரி பரவாயில்ல. மும்மூர்த்தியோட மனைவி அப்படித்தான் கிளம்பிடுவாங்க. சரி சரி நான் மாலை பத்தி கேட்டேன் போயிட்டேன். மாலைக்குரிய அடையாளம் கேட்டு என்ன சொல்லுங்க சொல்லுறே தெரியலையா? மாலைக்குரிய அங்கலட்சணம் கேட்டா உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன திமிர சொல்றீங்க? உங்களுக்கு எவ்வளவு தெனாவட்டு இருந்தா என்ன தினவட்ட சொல்றீங்க? மாலைக்குரிய அடையாளம் சொல்றீங்க. என்னோட அடையாளம் பெண்ணோட அடையாளம் அது ஒண்ணுதானே? இல்ல அடையாளம் அண்ணனை கூப்பிடவா? அடையாளம் ஒண்ணுதானே? உன்னை பார்க்கும் போது எப்படி இருக்கணுமோ தெரியுமா? சிந்தும் தேன்துளி இதழ்களில்
மனுஷன் இருந்தாலும் உட்காந்து அவரே கூட்டிட்டு கிளம்பிட்டா கூட்டிட்டு போறதுக்காக அங்க இருந்து இங்க வந்துட்டீங்க ஏண்டா அதே வாரு அதே வாரு சரி நாரதர் வந்தாரு சத்தியம் பண்ணாரு சபதம் பண்ணாரு கலகட்ட உண்டு பண்ணாரு முருகனுக்கு வள்ளிக்கு திருமணத்தை நடத்தி போய் சத்தியம் சத்தியம் என்று சபதம் போட்டு அஞ்சரை கட்ட மேல போயிட்டாரு அடுத்து கேட்டு வந்தாரு மானை தேடி வந்தேன் மானை தேடி வந்தேன் பெண்ணே உன் ஐத்தான் தேடி வந்தேன் பூமாலையில் அப்படின்னு போயிட்டு வந்தாரு என்னன்னே தெரியலையே என்ன நடக்குதுன்னே தெரியலையே ஏதோ ஒரு முறை குருதேவா இருக்கியா எல்லாம் இறைவனுடைய அழகானே பழனி மலையாண்டவா அழகான பழனி மலையாண்டவா என்பதற்காக வேலனாகவும் வேடுவனாகவும் வந்தவன் நானே. உனக்கு என்ன வர வேண்டும்? உலக மக்கள், நாட்டு மக்கள் தெய்வான வள்ளி, தெய்வயானி வள்ளி அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன். தெய்வயானி வள்ளி என்பதை தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானே வள்ளி தெய்வான போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக நான் இருப்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாக கிடைக்க வேண்டும். முருகா கிடைக்குமா? அப்படியே நீ சொல்வதை போல உனக்கே முதலிடம் கிடைக்கும். அப்படியே ஆகட்டும் முருகா. வேணும்
நேரமாக இந்த நாடகத்தை கண்டு ரசித்த உள்ளூர் கிராமத்தினருக்கும் மற்றும் வெளியூர் நாடகம் வந்திருக்கும் நாடக கலா ரசிகர்கள் எங்கள் சமூக நாடக கலை குழுவின் சார்பாக நன்றி நடிகர் வணக்கம். பிடிமறை சிறந்த முறையில் அருமையான ஒளிபரப்பு தன்புள்ளம் சங்கீதா ஆடிய சம்பளத்துக்கு எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம். இந்த நாடகத்தை மீது கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வாசமிகு எங்கள் நாடக உலகத்தின் செல்லப்பிள்ளையாகிய எனது அன்பு சகோதரர் கலைமூர்த்தி அண்ணா அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம்.